ஸோ 2026 பார்த்தீங்கன்னா ஒரு கன்னட மிஷத்துல படமாக எடுக்கப்பட்ட பீட்டர் அப்படிங்கிற திரைப்படத்தை இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோ பேர் தான் பாத்தீங்கன்னா பீட்டர். இவரோட லைஃப்ல நடந்த ஒரு சில சம்பவம் காரணமா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவருடைய சொந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா இவரு கிளம்பி போறாரு. நம்ம ஹீரோ ஊருக்கு வந்த ஒரு சில நாட்கள்ல இவர் பக்கத்து வீட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு லேடி வந்துட்டு குடி வராங்க. அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மென்டலா சரியில்லாம இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த சம்பவங்கள்லாம் என்ன, இப்ப நடக்கிற சம்பவத்துக்கும் அதுக்கும் எந்தமான ஒரு லிங்க் இருக்கு, தென் நம்ம ஹீரோ எந்த பொண்ணு வந்துட்டு லவ் பண்ணாரு, அவளுக்கு என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கு. மேஜரா இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரிவெஞ்ச் டிராமா இருந்தாலுமே அது ஆன் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். தென் சினிமாட்டோகிராஃபி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது படம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா அந்த நேச்சரை கேப்சர் பண்ண இது எல்லாமே ரொம்ப அருமையாச்சு. என்னதான் படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரி அப்படின்றது இவங்க ஓரளவுக்கு ஓகேவா சொல்லியிருந்தாலுமே படம் பார்க்கும்போது அந்த எமோஷன் ரொமான்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே கனெக்ட் ஆயிருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்துல நடிச்ச எல்லா கேரக்டருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. மெயினா நம்ம ஹீரோவுடைய அந்த லவர் பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலுமே இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா இந்த எல்லா சம்பவமும் நடக்கிறதுக்கான ஆள் யாரு அப்படின்றது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு தெரியுது. ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸுமே இப்படிதான் முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளால ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. பட் இருந்தாலுமே ஓவரால் இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க, கொஞ்சம் தனியா மட்டுமே பாருங்க.